ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை விளங்கின பண்டிகையின் திருநாள் வாழ்த்துக்கள். மகிமை விளங்கின பண்டிகை என்று சொன்னால் என்ன என்று பார்க்கும்போது ஆங்கிலத்தில் எபிஃபானி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வெளிப்படுத்தல் என்று அர்த்தம். வெளிப்படுத்துதல், ஆண்டவர் தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற நாள் என்று சொல்லலாம். இதற்கு 3 ராஜாக்களின் பண்டிகை என்றும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்ட நாள் என்று சொல்கிறாங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற நாள் என்றும் சொல்கிறாங்க. இந்த பண்டிகையை நம்ம வந்து ஆசரிக்கும் போது கர்த்தர் தான் வந்து இந்த பண்டிகையை ஆசரிப்போம். அந்த மீனிங்ஃபுல்லாக ஆசரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய மகிமை விளங்கின பண்டிகையிலே நாமும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஏனோ தானோவென்று இல்லாதபடி கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் காணப்படும். எப்படி சாஸ்திரிகள் போய் ஆண்டவரை பணிந்து கொண்டு தன்னுடைய எல்லா விதமான பொக்கிஷங்களையும் அவர்கள் வைத்து பணிந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ, அதே போல நாமும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். உடனே வந்து அவங்க பிறந்த உடனே வந்து சேரலை. அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் ஆனது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 2 வருடம் ஆனது என்று சொல்கிறாங்க. அதனால தான் வீட்டிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கூட ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர், அதனால தான் 2 வயது உட்பட்ட குழந்தைகள்லாம் கொல்லும்படியாக அந்த ராஜா கட்டளையிடுறாரு. ஏன்னா உடனே வந்து அவங்க பணியம்ல ரொம்ப கிழக்கிலிருந்து அவங்க பிரயாணப்பட்டு வரும்போது வர வேண்டும் அல்லவா. எனவே அவங்க சாஸ்திரிகள் கேள்விப்பட்டு அவர்கள் வந்து இவர்களை பணிந்து கொள்ள இத்தனை வருடம் 2 வருடம் ஆகிறது. அதனால தான் வீட்டில் வந்து பணிந்து கொள்ள அந்த நாள் தான் மகிமை விளங்கின பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏனோ தானோ வென்று சடங்காச்சாரமாக இல்லாதபடி இந்த மகிமை விளங்கின பண்டிகையை ஒரு மீனிங்ஃபுல்லாக நடத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.